Praise the Lord. அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் கற்று தேறுகிறோம். நீங்கள் கேட்கிறவர்களாக மட்டும் இல்லாதபடிக்கு நான் எப்படி இந்த மிஷனரி ஊழியத்திலே ஒரு பங்கு வகிக்க முடியும்? எல்லாரும் மிஷனரிகளாக இருக்க ஒருவேளை அழைக்கப்படாமல் இருக்கலாம். Maybe we are not called to be career missionaries, to be in the mission field. That is understandable, acceptable. But மிஷனரி ஊழியத்தில் நான் ஈடுபடலாமா வேண்டாமா? மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிப்பது, மிஷனரி ஊழியத்திற்காக கொடுப்பது, மிஷனரி பாரத்துடன் இருப்பது, மிஷனரி ஊழியம் நிறைவேற வேண்டும் என்று ஆதங்கப்பட்டு அந்த திட்டத்திலே எப்படியாகிலும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறதே, அது ஒரு தனிநபருக்கோ ஒரு குடும்பத்திற்கோ ஒரு திருச்சபைக்கோ ஒரு ஆப்ஷனே கிடையாது. We must be involved. ஸோ இந்த எபிசோட் நிறைய நம்ம ஆண்டவருடைய கிருபையினால் படித்து கொண்டு வருகிறோம். I only pray that you will somehow at some point receive burden. ஏனென்றால் போன எபிசோடில் பாரத்தை குறித்து தான் நான் உங்களிடத்தில் பேசினேன். I talked about the burden of the Lord. இதுதான் ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு பாரம், சபைகளை குறித்த பாரம். சபைகளை குறித்த பாரம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா சபைகளை குறித்து அவர் ஒரு செய்தியை அனுப்புகிறார். சபைகளில் இருந்த நல்ல காரியங்களையும் சொல்லுகிறார், சபையிலே இருந்ததான குறைகளையும் சொல்லுகிறார், திருத்துவதற்கான அவகாசத்தையும் கொடுக்கிறார். ஸோ பிரியமானவர்களே, இந்த அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சியை நாம் கேட்கிறோம், குட். ஆனால் அதை வாழ்க்கையிலே அப்பியாசிக்க நீங்கள் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு தொடர்ந்து நாம் இந்த எபிசோடில் பவுலனுடைய மிஷனரி ஊழியத்தில் சீஷத்துவம் என்ற காரியத்தை குறித்து நாம் தொடர்ந்து படிக்கப் போகிறோம். சில நிமிடங்களிலே உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரம் இடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in missions. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு. நான் ஒரு சாதாரண விசுவாசி தான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன். வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை, கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை. அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். சிஷத்துவத்திற்கான சிலபஸ் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பி நாம் கடந்த பல எபிசோடில் அதை குறித்தே நாம் தியானித்து வருகிறோம். பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்தில் பேசின சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். லூக்கா 14ஆம் அதிகாரம் 25 34 வாசிக்கிறேன். I will read Luke chapter 14 verses 25 to verse 34. பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, நல்லா கவனிங்க, அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில், a lot of people followed Jesus. அவர்களிடத்திலே அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். கிரவுட் நிறைய வருது. இந்த கிரவுடை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற காரியம் இயேசுவுக்கு இல்லை. அவர்கள் குவாலிட்டி பீப்புளாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்து, யாதொருவன் என்னிடத்திலே வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும்
தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்ப சீஷத்துவத்தை குறித்து இங்கே இயேசு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார். யாரு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அடுத்த வசனம் 27ஆம் வசனம். 26ஆம் வசனத்திலேயும் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவன் என் சீஷனாய் இருக்க மாட்டான். 27ஆம் வசனம், இப்படிப்பட்டவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். 33ஆம் வசனம் verse 33, அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். So there are 3 verses, 3 வசனங்கள். வசனம் 26, வசனம் 27, வசனம் 33. நான் 3 வசனத்தையும் மறுபடியும் வாசிக்க போகிறேன். அதில் இருக்கிற காமன் டினாமினேட்டர் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். cannot be my disciple. who cannot be my disciple என்பதை இயேசுவே சொல்லுகிறார். 26ஆம் வசனம், யாதொருவன் என்னிடத்திலே வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். 27ஆம் வசனம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். 33ஆம் வசனம், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இந்த 3 வசனங்களை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க போகிறோம். இயேசுவே சொல்லியிருக்கிறார், இப்படிப்பட்டவர்கள் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. என்ன சொல்லுகிறார்? What is he saying? Let us try to decode it. Let us try to understand it. அதை நாம் புரிந்து கொள்ள நாம் முயற்சிப்போம். முதலாவதாக, யாதொருவன் என்னிடத்திலே வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். என்ன சொல்றார் ஆண்டவர்? அப்போ அம்மாவை வெறுத்துறணும், அப்பாவை வெறுத்துறணும், பிள்ளைகளை வெறுத்துறணும், அப்புறம் சகோதரரை வெறுத்துறணும், சகோதரிகளை வெறுத்துறணும், அப்படியே சொல்றாரு. இஸ் தட் வாட் ஜீசஸ் இஸ் சேயிங்? வெல், நல்லா நீங்கள் கவனிங்க. பைபிளில் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கணும். யூ ஷுட் see the Bible in its entirety. பைபிளில் மற்ற நிறைய இடத்துல தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று போட்டிருக்கிறது. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாதவனுடைய கண்களை நதியின் காகம் பிடுங்கி போடும் என்று கடினமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மா அப்பாவை ஒழுங்காக பார்த்து கொள்ளாதவர்கள் வந்து சபிக்கப்பட்டவர்கள் என்ற அளவிற்கு வேதத்திலே வசனங்கள் உண்டு. அப்படிப்பட்டதான ஒரு நிலையில் நீங்கள் இதை எப்படி புரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? How are you going to understand this verse? தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும், it includes your own life, வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அதாவது நீங்கள் கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோல் பைபிள் கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா, you will understand the spirit that Jesus had when he communicated this. இந்த காரியங்களை சொல்லும் பொழுது அவருக்கு இருந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். What he is trying to say என்றால், மற்ற எல்லா உறவுகளை விட என்னோடு கூட உள்ள உங்களுடைய உறவு மேன்மையாக இல்லாவிட்டால், it is in the context of being his disciple, not in general terms. அவர்களை வெறுக்க வேண்டும் என்பது பாயிண்ட் அல்ல. அவருக்கு சீஷராய் இருப்பதற்கான ஃபோக்கஸை சொல்லுகிறார். மற்ற உறவுகள் உங்களுக்கு மேலான உறவுகளாக இருக்கக்கூடாது. Are you there?
மற்ற எந்த உறவுகளும், உங்கள் ஓன் லைஃப், உங்கள் ஓன் சகோதரர்கள், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர், அந்த உறவை விட உங்களுக்கு தேவனோடு உள்ள உறவு தான் மேலான உறவாக இருக்க வேண்டும். இட்ஸ் a tall order, it's a big call, but that is the cost of discipleship. Intimate relationship, தனிப்பட்ட உறவு. இதை நான் யோசிக்கும் பொழுது எனக்கு ஆபிரகாம் தன் சொந்த குமாரன் ஆகிய ஈசாக்கை பலியிட ஆண்டவர் சொல்லுகிறாரே, அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஜெனசிஸ் சாப்டர் 22, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஜெனசிஸ் சாப்டர் 22. ஆண்டவர் வயதான காலத்திலே அவனுக்கு மகனை கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. இருபத்தி 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். God tested Abraham. எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றான். எபிரேய வார்த்தை இந்த இடத்துல இதோ அடியேன் என்று சொல்லுகிறானே ஆபிரகாம், அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஹினேனி, அன்கண்டிஷனல் அவைலபிலிட்டி. இதோ அடிமை, என்ன சொன்னாலும் செய்கிறேன் என்று ஆபிரகாம் சொல்லுகிறான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய whom you love ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு. ஆஃபர் him as a sacrifice என்று சொல்லுகிறார். God is testing Abraham. பிள்ளைய காவு கொடுக்க சொல்லலை, பிள்ளைய நான் எடுத்துக்கிடுவேன்னு சொல்லலை, ஆனால் அவன் இருதயத்தில் இருக்கிறதை பார்க்க விரும்புகிறார். அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தால் அந்த பிள்ளையை அவர் வெட்டுவதற்கு அனுமதிக்கவில்லை, ஆனால் வெட்டுவதற்கு ஆயத்தமாகி விட்டான் என்பதுதான் முக்கியமான காரியம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ். சொந்த மகன், வயதான காலத்திலே பிறந்த குழந்தை பலியிடணும்னு சொல்றாரு, கொண்டு போறான். கொண்டு போய் அங்கே பலிபீடத்திலையும் வைத்து விடுகிறான், கத்தியையும் ஓங்கி விடுகிறான். 10ஆம் வசனம், ஆதியாகமம் 22:10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயந்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். டிசைபிள்ஷிப்புக்கு இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தேவனுக்கு பயந்து நடப்பது, தீமையை விட்டு விலகுவது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். The love for God should be much more superior than the love that you have for your loved ones. God is not saying hate them. If you see the spirit of that, you will see, and the larger context of the Bible, if you see, நீங்கள் முழு வேதாகமத்தில் இருக்கிற போதனைகளை வைத்து நீங்கள் இதை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணும் பொழுது, ஆண்டவர் மற்ற உறவுகளை காட்டிலும் மேலாக என் மேலே உள்ள உறவு உனக்கு இருக்கிறதா? பிரியமானவர்களே, மிஷன் ஃபீல்டில் எங்களுக்கு இருக்கிற பெரிய ஜாய் என்ன தெரியுமா? சில இடத்துல ரட்சிக்கப்பட்ட மக்கள், unreached places, remote places, அப்படிப்பட்ட இடத்துல உபத்திரவங்கள் இருக்கும்.
They will ostracize you. ஊரை விட்டு வெளியில் வச்சிருவாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இயேசுவை மறுதலிக்காமல், அதாவது தன்னுடைய லைஃப், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வெல்ஃபேருங்கிறத பார்க்காம ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் உறுதியாக இருக்கிறார்களே, that tells me that they are disciples of Jesus. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் சொந்த பிள்ளைகள் பலியாகி விட்டார்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது யோபு தன் பிள்ளைகளை நேசிக்கவில்லை என்பது கிடையாது. பிள்ளைகளை நேசிக்கிறதை விட ஆண்டவரை அதிகமாக நேசித்தான். So the first thing that Jesus says is intimate relationship. தனிப்பட்ட உறவு, நெருங்கிய ஒரு உறவு தேவனோடு. அப்படி இல்லாதவன் சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். verse 26. இரண்டாவது verse 27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை, இது இயேசுனுடைய சிலுவையை சுமக்கிறது இல்லை, தன் சிலுவையை. முதலாவது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். இப்போ இண்டிவிஜுவல் கிராஸ். தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்காதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். கிராஸ் என்று சொல்லும் பொழுது வாட் டஸ் தட் மீன்? சிலுவை என்று நாம் சொல்லும் பொழுது எதை நாம் சொல்லுகிறோம்? தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். பிதாவே, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபடட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம். ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம். பிதாவின் சித்தம் என்ன? இயேசுவை குறித்து சிலுவை. What was God's will for Jesus? Cross. Likewise for you and for me, God's will is the cross. Doing what God wanted you to do in any given situation. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவன் சொல்ல விரும்புகிற அல்லது நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரியத்தை அறிந்து அதை செய்வது. இண்டிவிஜுவல் கிராஸ். And why are we saying that as cross God's will? Because God's will is not easy. தேவ சித்தம் என்பது ஈஸி கிடையாது, இம்பாசிபிளும் கிடையாது, ஈஸியும் கிடையாது. அதை நாம் செய்ய முடியாது என்று சொல்லவில்லை, ஆனால் எளிதானது அல்ல. தேவசித்தம் என்பது எப்பொழுதுமே அட்ராக்டிவாக இருக்காது. தேவசித்தம் என்பது நம்மை ஸ்ட்ரெச் பண்ணுகிற காரியமாக இருக்கும். தேவசித்தம் என்பது கிளாமரஸாக இருக்காது. பாருங்க, பிலிப்பு சமாரியாவில் வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்படுகிறான். தேவசித்தம் என்ன? வனாந்திரத்துக்கு போ. See, it's not glamorous, but go என்று சொல்லிட்டார்னா போயிடணும். அதாவது எது முக்கியம்? எருசலேமுக்கு போகிறது, அங்கே ஆபத்து இருக்கிறது பவுலுக்கு. அதுதான் தேவசித்தம் என்பதை பவுல் அறிந்திருக்கிறார். ஆனால் கூட இருக்கிறவர்களாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஆபத்து. See, natural mind says there is danger, don't go, Paul. But the spirit guided conviction for Paul says go nevertheless. அதுதான் பவுலுக்கு இருந்த சிலுவை. உங்களுக்கும் எனக்கும் தேவ சித்தம் என்று ஒரு காரியம் இருக்குமே, அதுதான் சிலுவை. That is cross. Intimate relationship, individual cross. Individual cross குறித்து நாம் அறிந்து கொள்ள Matthew 16க்கு வருவோம். Let us come to Matthew chapter 16. இயேசு சீஷர்களை பார்த்து, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார்.
அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்றும் சொல்லுகிறார்கள். சரி, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சரி, அவங்கெல்லாம் அப்படி சொல்றாங்க, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, பேதுரு சொல்லுகிறார். குட், பாராட்டுக்குரியது, கரெக்டா சொல்லிட்ட, வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட, சபாஷ், வெல் டன், பாராட்டியாச்சு. மாம்சம் ரத்தம் உனக்கு அதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் பிதா உனக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதற்கு பிறகு 21ஆம் வசனம் பாருங்க, மேத்யூ 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். டிஃபிகல்ட்டான தன்னுடைய அந்த ஃபியூச்சரை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவுட் ஆஃப் லவ் ஃபார் ஜீசஸ், அவுட் ஆஃப் குட்வில் ஃபார் ஜீசஸ், பட் வெரி ஹியூமனிடேரியன் ரெஸ்பான்ஸ், மனுஷீக ஒரு ரெஸ்பான்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று கடிந்து கொள்கிறார். அந்த சம்பவம் நமக்கு தெரியும், ஃபெமிலியர். இயேசு சிலுவைக்கு போகிறதை வேண்டாம் என்று சொல்லுகிறான் பேதுரு. இப்ப இயேசு அவனை கடிந்து கொண்டு என்ன சொல்றார் பாருங்க நெக்ஸ்ட். அப்பொழுது verse 24, மேத்யூ 16, இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், look at this, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை, எனக்கென்று ஒரு சிலுவை இருக்கிறது, அதற்கு நான் போகிறேன், அதற்கு நீ நோ என்று சொல்லாத, மனுஷனுக்கு உரிய காரியங்களை சிந்திக்காத, தேவனுக்குரிய காரியங்களை நீ சிந்திக்கணும். வில் ஆஃப் காட் தெரிந்து நீ செயல்பட நீ இல்லை. இந்த குறிப்பிட்ட இன்ஸ்டன்ஸில் பேதுருவே, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே உங்களுடைய சிலுவையை நீங்கள் சுமக்கணும். ஸோ ஜீசஸ் டாக்ஸ் அபவுட் இண்டிவிஜுவல் கிராஸ் ஈவன் தேர். இப்போ லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திற்கு நாம் வருவோம். லூக் 14:27, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். வாட் இஸ் கிராஸ்? Cross is not two pieces of wood put together. Cross is not just a mere Christian emblem. Cross is a principle of denying self and choosing to do the will of God. சிலுவை என்பது என்ன? நமது சித்தத்திற்கு நோ என்று சொல்லி பிதாவின் சித்தத்திற்கு எஸ் என்று சொல்லுகிற காரியம்தான் கிராஸ். பிரியமானவர்களே, டிசைபிள்ஷிப் பாத்தில் போகிற ஒரு நபர் அந்த டிசைபிள்ஷிப் பாத்தை விட்டு விலகுகிறதான வேலைகளை இயேசு இங்கே ஹைலைட் பண்ணி காட்டுகிறார். த காஸ்ட் ஆஃப் பீயிங் a disciple, நம்பர் 1, those who fail to have intimate relationship with him. அவங்க டிசைபிள் கிடையாது. they cannot be disciple என்று கேட்டகாரிக்கலா அவர் சொல்லிடுறாரு. ரெண்டாவது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இண்டிவிஜுவல் கிராஸ். முதலாவது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ரெண்டாவது இண்டிவிஜுவல் கிராஸ், மூன்றாவது இமென்ஸ் சாக்ரிஃபைஸ். தனிப்பட்ட உறவு தேவனோடு, முதலாவது தன்னுடைய சிலுவை, ரெண்டாவது, மூன்றாவது தீவிர தியாகம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், தீவிர தியாகம்.
So we need to look at it in the next episode. Who cannot be the disciple of Jesus? These are from the very words of Jesus. இயேசுனுடைய வார்த்தையிலிருந்து லூக்கா 14:25-34 இந்த பேசேஜில் 26ஆம் வசனத்தில் சுப்பீரியர் லவ் எனக்கு நீங்கள் கொடுத்தாதான் என்னுடைய சீஷர்கள், மற்ற எல்லா உறவுகளை விட என் மீது உள்ள உறவு தான் உங்களுக்கு மேன்மையாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்டவன் தான் எனக்கு சீஷன். ரெண்டாவது, தேவ சித்தத்தை செய்வதற்கு, தன்னுடைய சிலுவையை சுமப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறவன். மூன்றாவது, தீவிர தியாகம், இமென்ஸ் சாக்ரிஃபைஸ், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், இண்டிவிஜுவல் கிராஸ், immense sacrifice. We looked at two things in detail today. Next episode le immense sacrifice, தீவிர தியாகம் என்ற காரியத்தை நாம் படிக்கலாம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord that you spoke to us today. நாங்கள் சீஷர்களா என்பதை பார்ப்பதற்கு ஒரு அளவுகோலை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். இன்றைக்கு ஆண்டவரே, மிஷனரி ஊழியத்தில் இதை நாங்கள் வலியுறுத்தணும். மக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவது பெருசு அல்ல, அவர்களை சீஷர்கள் ஆக்கணும் என்பதும் முக்கியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், கற்றுக்கொண்டு வருகிறோம். இதை எங்கள் வாழ்க்கையிலும் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அருட்பணி அறைகுவல் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்தித்ததிலே மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு எபிசோடில் விரைவில் சந்திக்கிறேன். God bless you.